நல்லூர் தூய பவுலின் ஆலயத்தில் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் 64வது உபவாச தின ஸ்தோத்திர பண்டிகை கோலாகலம். சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டலம் பெண்கள் ஐக்கிய சங்கம் சார்பில் 64வது உபவாச ஜெபதின ஸ்தோத்திர பண்டிகை டிசம்பர் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மற்றும் டிசம்பர் 2ஆம் தேதி திங்கட்கிழமை ஆகிய 2 நாட்கள் நல்லூர் தூய பவுலின் ஆலயத்தில் நடைபெற்றது. திருநெல்வேலி திருமண்டல பேராயர் ரெவரண்ட் டாக்டர் ARGST பர்னபாஸ் அவர்கள் தலைமை தாங்கி சிலுவை கொடியை ஏற்றி வைத்து உபவாச ஜெபதினத்தை தொடங்கி வைத்தார். ஓசன்னா டிவி சகோதரி ஹேமா ஆரோக்கியராஜ் சிறப்பு செய்தி வழங்கினார். சகோதரி சகுந்தலா அசரியா மன்றாட்டு ஜெபம் செய்தார். பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் உபவாச தின ஸ்தோத்திர பண்டிகை விழாவிற்கு நல்லூர் சேகரம் மேற்கு சபை மன்றம் தலைவர் ரெவரண்ட் டாக்டர் பிரே எஸ் ஜேம்ஸ் அவர்கள் முன்னிலை வகித்தார். நல்லூர் சேகரம் மேற்கு சபை மன்றம் தலைவி ரோதா ஜேம்ஸ், பாவூர் சத்திரம் சேகரம் தலைவர் ரெவரண்ட் TJK பர்னபாஸ், ரச்சனிபுரம் சேகரம் தலைவர் ரெவரண்ட் P ஜான் செல்வம், கீழப்பாப்பாக்குடி சேகர குரு ரெவரண்ட் S ஆசீர் மாணிக்கராஜ், பெண்கள் ஐக்கிய சபை பொருளாளர் வினிபிரட் திலகவதி, செயலாளர் ஜூலியட் ஜான் சாமுவேல் மற்றும் திருமண்டல பெண்கள் ஐக்கிய சங்கம் தலைவி ஜாய் ஜெமிமா பர்னபாஸ் மற்றும் மேற்கு சபை மன்ற குருமார்கள், சபை ஊழியர்கள் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். முதல் நாள் மாலை கொடி பவனியுடன் கொடியேற்றத்துடன் தொடங்கிய பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் உபவாச தின ஸ்தோத்திர பண்டிகை மறுநாள் மதியம் பேராயரின் புத்தாண்டு வாழ்த்து செய்திகளுடன் நிறைவடைந்தது. இதில் திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு சேகரங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பெண்கள் 2 நாட்கள் தங்கி பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் 64வது உபவாச தின ஸ்தோத்திர பண்டிகையில் பங்கேற்றனர். நல்லூர் சபை உதவி குரு தங்கபிரபு நன்றி கூறினார். ஆலங்குளம் வழக்கறிஞர் SPD நெல்சன், காய்கறி மார்க்கெட் சங்கம் தலைவர் சந்திரன் சுதந்திரராஜன், நல்லூர் சேகரம் செயலாளர் T லிவிங்ஸ்டன் டேவிட், பொருளாளர் M ஜனதா செல்வன் மற்றும் சபை ஊழியர்கள் உட்பட பலர் பேராயருக்கு சால்வை அணிவித்து பேராயர் மற்றும் சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி பேராயரின் ஆசி பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை நல்லூர் சேகரம் மேற்கு சபை மன்றம் தலைவர் ரெவரண்ட் டாக்டர் பிரே எஸ் ஜேம்ஸ் தலைமையில் உதவி குரு தங்கபிரபு மற்றும் குருக்கள், சபை ஊழியர்கள், சபை மக்கள் செய்திருந்தனர்.